ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் பேசுனாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள்லாம் இல்லை, அவங்க சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டு விளையாட்டிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ கோட் சூட் போட்டுக்கிட்டு தளன்னு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு ஷாட்டையும் ஒரு டெலிவரியும் இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட் காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. நாமும் அந்த குற்றத்தை எல்லாம் மறந்து ஆன்னு வாயை பிளந்து டே இவன் அவன்டா இவன் இவன்டா அப்படி மகிழ்ச்சி பூரிச்சு போவோம். மேடம் பேசுகிறப்போ வந்து சிலை செதுக்கிறத பற்றி பேசினாங்க. அடிபட்டு வந்து அது ஒரு அழகான சிலை ஆகிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அடிக்கிறவன் வந்து செதுக்கிறதுக்காக அடிக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் சிதைக்கிறதுக்காகத்தான் நம்மளை அடிக்கிறாங்களே தவிர சத்தியமாக செதுக்கிறதுக்காக அடிக்கலாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய பர்சனல் இதாகவே நான் சொல்கிறேன். ஒரு உமன், ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டா அவள் வந்து எப்போ எல்லாத்தையும் மறந்து ஒரே பர்செப்ஷனில் ஒரே பார்வையில் எல்லாத்தையும் பார்ப்பா, எல்லாத்தையும் யோசிப்பா அப்படின்னா அது அவள் தாயாகிறப்போ, ஒரு குழந்தைக்கு ஒரு பொறுப்பாளி ஆகிறப்போ அவள் பார்க்குற எல்லாமே, அவள் யோசிக்கிற எல்லாமே அந்த குழந்தையோட பெர்செப்ஷன்லேருந்து தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு தாயா சத்தியமாக என் பிள்ளைய நான் என்ன சொல்லி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சுற்றி பார்த்தா வெறும் அநியாயங்களும் அசிங்கங்களும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி அந்த பையனை வளர்ப்பேன்? ரொம்ப நல்லவனா இருடா அப்படின்னு கேட்டானா ஒரு நாள் அவன் என்னை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பாங்க. என்னம்மா என்னை இப்படி அப்படின்னு சொன்ன கடைசியில் பாரு நான் பாப்பர் டுடே, அதுக்காக அவன்கிட்ட நான் வந்து கெட்டவனாருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்லி இந்த குழந்தைங்களை வளர்ப்போம்? ஐ எம் அ கன்ஃபியூஸ்ட் மதர். அதுக்கு காரணம் இந்த சமுதாயம் நல்லவனை வாழ வைக்கிறது இல்லைங்கிறது தான். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இஃப் யூ ஆஸ்க் மீ, சாத்தியமா நல்லவன் வாழறது அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை.